கேக்குதா? ஓ சார் கேக்குது சார். ஸ்கிரீன் விளங்கிருக்கா? ஆமா சார். ஓகே ரைட். அப்ப நம்ம பாடத்துக்குள்ளால வரலாம். சரியா பிள்ளைகள்? உங்களோட மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்கள் மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்கள் என் கூட பேசலாம். ரைட், நம்ம பாடத்துக்கு வருவோம். பாடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வகுப்பில் பார்த்த ஒரு சில விடயங்கள் அப்படியே கலந்துரையாடிட்டு பாடத்துக்குள்ளால நம்ம வரலாம். சரியா? ஓகே, குட் ஈவினிங். ரைட், இன்னைக்கு யாரும் நியூ ஜாயின் இருக்கீங்களா? புதிதாக இன்றைய தினம் இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களா பிள்ளைகள்? இல்லைண்ணா? ரைட், ஓகே. அப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். ரைட், நம்ம தரம் ஏழில் எமது குடும்பம் என்ற பாடப்பகுதியில் வந்து நம்ம நிறைவு பகுதிக்குள் இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் சார்ந்த அதிகமான விடயங்களை நம்ம வந்து கடந்த கால வகுப்புகளை வந்து பெரும்பாலும் பார்த்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தின் மூலம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமைகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அது மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் நம்ம வந்து பார்க்கலாம். பிள்ளைகள் வந்து நம்ம குடும்பத்திலுடைய ஒரு அங்கத்தவர் என்ற அடிப்படையில் நமக்கு குடும்பத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த உணவு நமக்கு குடும்பத்தில் இருந்தால் கிடைக்கப்படுது. அதே போல் போஷணையும் இந்த இடத்துல சொல்லலாம். அதே போல் சுகாதார பாதுகாப்பு போன்ற விடயங்கள் முக்கியமாக பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அடுத்து மூத்தோருடைய பாதுகாப்பு மற்றும் கல்வியினை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, இந்த விடயங்கள்லாம் பார்க்கலாம். வந்து நம்ம குடும்பத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற உரிமையை பார்க்கலாம். அடுத்து நம்ம அடுத்தது பார்த்துருந்தோம் வந்து பெற்றோர் தூர பிரதேசங்களுக்கு ஒரு தொழில் நிமித்தம் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். மைக் கொஞ்சம் தக்ஷிதா மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. ஓகே, தக்ஷிகாட மைக் கொஞ்சம் ஒன்றில் இருக்கு, மீட் பண்ணிக்கொள்ளுங்க, பேசலாம். ரைட், அப்போ நம்ம குடும்பம் தொடர்பாக பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தூர பகுதிகளுக்கு அல்லது தூர பிரதேசங்களுக்கு வேலைக்கு போகிறதுனால தொழில் நிமித்தம் செல்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் சில வீடுகளில் வந்து தாய் தந்தையர் இருவருமே தொழில் நிமித்தம் செல்லக்கூடிய தன்மை நம்ம பார்க்கலாம். காலையில் தொழிலுக்கு சென்றால் மாலையில் தான் வரக்கூடிய சந்தர்ப்பம் பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தைமார்கள் தூர பகுதிகளுக்கு வேலை நிமித்தம் சென்று வரலாம். அதே போல் தாய் அம்மாமார்களும் சில நேரங்களில் தூர பிரதேசங்களுக்கு வேலைக்கு சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய அண்மை காலமாக இருக்குது. ஏன்னா இன்றைய நிலையை பொறுத்தவரை இன்றைய வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவருமே தாய் தந்தையர் இருவருமே தொழில் நிமித்தம் செல்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தினுடைய வருமானத்தை வந்து அதிகரித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. ஆனால் ஒரு புறம் பொருளாதார ரீதியாக தொழில் நிமித்தம் செல்கின்ற போது மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரிய சவால்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்நோக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குடும்ப அங்கத்தவர் அதாவது பெற்றோரின் பாதுகாப்பு அரவணைப்பு என்ன செய்யும் பிள்ளைகளுக்கு கிடைப்பது குறைவாக இருக்கும். அது மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பெற்றோர் கூட நேரம் அதிகளவான நேரம் வந்து பிள்ளைகள் இருக்கக்கூடிய தன்மை குறைவாயிரும். சரியா? அப்ப இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு. குட் ஈவினிங் அம்மா, இணைஞ்சு கொள்ளுங்க. இப்பதான் பாடத்தை ஆரம்பிச்சு கொண்டு இருக்கோம். பார்ப்போம். சரியா? அடுத்து பெற்றோர் அன்பு கருணை இதெல்லாம் என்ன செய்யும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படும். இப்போ நீங்களும் உங்களோட வீடுகளை பார்க்கலாம். ஏன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை வந்து காலையில் வேலைக்கு சென்றால் மாலை வரக்கூடிய இரவு 8-9 மணிக்கு மேலாகலாம். சில நேரம் வந்து ஒரு கிழமைக்கு ஒருத்தரம் வரலாம் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருத்தரம் வரலாம். வெளிநாடு போன்ற இடங்களுக்கு சென்றிருந்தால் 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே இருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப அங்கத்தவர்களுடைய உள்ள பாதுகாப்பிற்காக நம்ம வெளிநபர்கள்ட்ட வந்து உதவியை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கடந்த வகுப்புல கலந்துரையாடி இருந்தோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் குடும்ப அங்கத்தவர் என்ற வகையில் வந்து உங்களுக்குரிய கடமைகள் சில இருக்கு. அப்போ அந்த விடயங்கள் நம்ம வந்து முக்கியமாக கலந்துரையாடினோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய
பண்பு காணப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு பண்பா பார்த்தோம். அதே போல வந்து அடுத்து நம்ம இந்த மூத்தோர் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் மூத்தோர் போன்றவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பு கருணை கட்டாயம் வந்து காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கின்றது. அதே போல குடும்பம் பேணி வருகின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விடயங்கள் நம்ம வந்து ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்களிடம் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும். அதையும் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நட்பிரஜை என்ற வகையில் நம்ம கடைசியா பார்த்த விடயம் வந்து இந்த நட்பிரஜை ஒருவரிடம் காணப்படக்கூடிய விடயங்கள் தான் பார்த்து இருந்தோம். நட்பிரஜை நீங்க பார்க்கலாம் வந்து அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல், அதே போல பொது சொத்துக்களை வந்து பாதுகாத்தல், ஒத்துழைப்போடு பணியாற்றுதல், கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ளல். இப்போ இந்த விடயங்கள் தான் நம்ம வந்து கடந்த வகுப்புல குறித்த விடயம் வரைக்கும் நம்ம கடந்த வகுப்புல வந்து பார்த்து இருந்தோம். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து அடுத்து உள்ள பகுதி, அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே தொடர்பை பேணுதல் கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே தொடர்பை பேணுதல் மூலம் கிடைக்கும் என்ன செய்யலாம் அந்த நன்மைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அப்போ இது மிக முக்கியமானது. அடுத்து நம்ம இந்த நட்பிரஜை தொடர்பாக நட்பிரஜையுடன் காணப்படக்கூடிய பண்புகள் தொடர்பாக இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக என்ன வரும், அதாவது சுய ஒழுக்க கட்டுப்பாடுடன் செயற்படுதல். இது மிக முக்கியமானது. இது நேர்மைக்கு வந்து வழிவகக்கூடியதா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தலைமைத்துவத்தை கட்டுப்படுதல் பார்த்துடும். அடுத்து பொது சொத்துக்கள் மற்றும் ஒத்துழைப்போடு பணியாற்ற வேண்டும். அப்ப எல்லோரோடும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும். இது மிக முக்கியமானது. சரியா பிள்ளைகள்? அப்ப நட்பிரஜையத்தோட பார்த்தீங்கன்னா கட்டாயம் அன்பு காட்டப்பட வேண்டும். அடுத்து நேர்மையா இருக்கணும். அது மிக மிக முக்கியமானது. ஒரு நல்ல பிரஜைக்கு எடுத்துக்காட்டான ஒரு இடம் தான் வந்து நேர்மையை நம்ம சொல்லலாம். அதோட சேர்த்து பொறுமை. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களிடம் காணப்படக்கூடிய மிக அரிதான ஒரு பண்பா தான் பொறுமையை பார்க்கலாம். கட்டாயம் நம்ம வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது இந்த பிறருடைய கருத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக வந்து ஒரு மதிப்பளிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்ப இன்றைய காலத்தில் அதுவும் மிக குறைவா இருக்கு. அதை நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நட்புறவா இருக்கணும். அடுத்து பொதுநலன் விருப்பு. எந்த ஒரு விடயத்திலையும் பார்த்தீங்கன்னா பொதுநலம் காணப்பட வேண்டும். அடுத்து எளிமையாக வாழ்தல், தலைமை தாங்குதல். இந்த பண்புகள் தான் அதாவது நட்பிரஜைகளிடம் காணப்படக்கூடிய குணப்பண்புகள். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இந்த பண்புகள் தான் வந்து நட்பிரஜை ஒரு இடம் காணப்படக்கூடிய பண்புகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ இன்றைய தினத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த குடும்ப உறுப்பினர்களிடையே தொடர்பை பேணுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பா பார்த்துருந்தோம். சரியா? அப்ப இது முக்கியமான பகுதியை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா மூத்த உறவினர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் தொடர்பான அறிவினை வளர்த்து எதிர்கால சமூகத்திற்கு வழங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். சரியா? அப்ப குடும்ப உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு தொடர்பை பேணும் பொழுது, சரியா, குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து கருக்குடும்பம் விரி குடும்பம் 2 வகையான குடும்பங்கள் காணப்படுகின்றது. சரியா? இப்ப கருக்குடும்பம்னு சொல்லி நான் பார்த்தோம்னு சொன்னா வந்து பெரும்பாலும் தாய் தந்தையர் பிள்ளைகள் மாத்திரம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி, ஒரு குடும்பத்தை நம்ம சொல்லுவோம் வந்து கருக்குடும்பம் என்ற அடிப்படையில் சொல்லுவோம். இதே நம்ம விரி குடும்பம் என்று சொல்லும் பொழுது தாய் தந்தை பிள்ளைகளோட பார்த்தீங்கன்னு சொன்னா தாயுடைய தந்தை ஏன்னா தாத்தா பாட்டி, அதே போல தந்தையினுடைய தாய் தந்தையர், அவங்களுடைய சகோதரர்கள், மாமா மாமி, சித்தப்பா பெரியப்பா போன்ற அனைவருடன் சேர்ந்து வாழக்கூடிய குடும்பம் தான் வந்து இந்த விரி குடும்பமா காணப்படுகின்றது. எனவே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு விரி குடும்பம் அல்லது கரு குடும்பமா காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த குடும்பத்தில். பார்த்தீங்கன்னு சொன்னா
மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய பண்புகள், அவங்கள என்ன செய்யணும், அவங்களுடைய அறிவு, அடுத்து எதிர்கால சமூகத்துக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல நம்ம வந்து உருவாக்கி கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கங்கள் அல்லது சம்பிரதாயங்களை பேணும் பொழுது பாத்தீங்கன்னா சொன்னா அவற்றை பரம்பரை பரம்பரையாக வளர்வதற்கு இந்த உறவினர் தொடர்பு பேருதவியாக அமைகின்றது. ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம என்ன செய்யணும், அப்படியே பேணி கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இங்கன அமைய பெறுது. அடுத்து பாத்தீங்க சொன்னா உறவினருடன் சமமாக செயலாற்றுதல், அடுத்து சகிப்பு தன்மை, ஏன்னா பண்புகளை வளர்த்து கொள்ளல், இதெல்லாம் காரணமா அமையும். ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப அங்கே சில நேரம் என்ன செய்யும், பிரச்சனைகள்ல இருந்து மீளக்கூடிய சந்தர்ப்பம், பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம், ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும், சமாளித்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயம் நம்ம காணப்பட வேண்டும். முக்கியமா சகிப்புத்தன்மை காணப்பட வேண்டும் என்று இங்க சொல்லப்படுகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கொரு உதவி புரிதல், ஏன்னா அடுத்தவரின் தேவையினை பொழுது ஒத்துழைப்பு வழங்குதல், உறவினர் தொடர்பை என்ன செய்யும், பேணிக்கொள்ள இந்த இடம் பயன்படும். இப்ப மிக முக்கியமான இடம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உதவி செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும், இங்க உருவாக்கி கொள்றதுக்கு மிக முக்கியமான விடயமா நம்ம வந்து பார்க்கலாம். சரி, அப்ப இந்த விடயங்கள் தான் பார்க்கிறோம் வந்து குடும்ப உறுப்பினர்களிடையே தொடர்பை பேணுவதால் கிடைக்கும் நன்மைகள். இப்ப இது இல்லாம இன்னும் சில விடயங்கள் இருக்கு, அது சொல்லுங்க பாப்போம். குடும்ப உறுப்பினர்களிடையே தொடர்பை பேணுவதால் கிடைக்கும் நன்மைகள். இப்ப நான் குறிப்பிட்ட விடயங்களோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. பாதுகாப்பு கிடைக்கும் சார். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல எங்களோட உமா அப்பா திருப்பி கொண்டு போய் விட்டா, இப்ப எங்களுக்கு திருப்பி கூட்டத்துக்கு உமா அப்பா இன்னும் வரலன்னா எங்களோட சகோதரங்கள் வந்து கூட்டு வந்து விடுவாங்க சார். அப்படியே எங்களுக்கு அப்படி கண்ண நினைக்க தேவையில்ல, அந்த கொடுத்த டைமுக்குள்ள வந்து பாதுகாப்பா வீட்டுக்கு சேர்ந்துடலாம். ஓகே, ஷராப் சொல்றாரு பாதுகாப்பு மிக முக்கியமானது. எனவே இன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அல்லது உறவினர்களை நம்பியத்தான் செய்றாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு சொல்றாங்க. நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்குது. ஷராப் என்ன மாதிரி நோவு பெற நாள் முடிஞ்சா? எஸ் சார், நல்லா போனுச்சு. ஓகே சார், ஓகே. நோவு பெற நாள், பிந்திய நோவு பெற நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரைட். அப்ப கிடைக்கும். ஓகே, என்னது பாதுகாப்பு கிடைக்குது. பாதுகாப்புல வந்து மிக முக்கியமா வந்து நம்ம இன்றைய காலகட்டத்துல தனி குடும்பம், அதாவது கரு குடும்பத்தை விட விரி குடும்பம் வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குது குடும்ப சூழல்ல. ஏன்னா மிக முக்கியமா ரைட். அதெல்லாம் வேற மேலதிகமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பிள்ளைகள். ஒற்றுமையும் சேர்ந்து செயல்படுற தன்மையும் மகத்துவமையும் தலைமைத்துவத்தை மதிக்கிற தன்மையும் வளரும் சார். ஒற்றுமையா சொல்ற ஒற்றுமை இருக்கும், அதுவும் முக்கியம். ஆனா குடும்பத்துல நம்ம செய்யலாம், ஒற்றுமையா செயற்படக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். தலைமைத்துவத்தை மதிப்போம், அது ஒண்ணு. வேற பிள்ளைகள் சார், நம்ம ஒரு வேலையை சேர்ந்து செய்யக்கிட்ட எல்லாரும் சேர்ந்து செய்யக்கிட்ட ஒரு வேலையும் டக்குன்னு முடியும். நம்மளுக்கு ஒரு ஏதாச்சும் வந்து எங்களுக்கு செய்ய கிடைக்கலன்னா அது எங்களை உறவினர்கள்ட்ட சொல்லி அந்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். வேலையினை வந்து இலகுவாக எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யலாம், விரைவாக இலகுவாக என்ன செய்யலாம், மற்றவருடைய ஒத்துழைப்பை பெற்று சிறப்பான விரைவான முறையில முடியக்கூடிய சந்தர்ப்பம். ரைட், வெரி குட். வேறமா எங்களுக்கு வெளியே நடக்கிற பிரச்சனை எல்லாம் வீட்டுல வந்து கலந்துரையாக எழுதும். ஓகே, ஏனைய பிரச்சனைகளை கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ளலாம். ரைட், ஓகே. வேற சார், எங்களோட பாட்டி தாத்தா மாதிரி எங்கட அண்ணாமார் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் எங்கட அண்ணா மாட்ட இருந்தெல்லாம் அவங்க படிச்ச கேள்வி எங்கட பாட்டி தாத்தா மாட்டெல்லாம் பழைய முன்னைய கதைகள் அப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் சார். அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட விட விளங்குது இல்ல, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. கார்ட்டூன் பார்த்தா வந்து கலந்துரையாடுவாங்க சார். இப்ப நாங்க என்ன கார்ட்டூன் பார்த்தோம் அவர் சொல்றாரு கலந்துரையாடல். ரைட், கலந்துரையாடல். ரைட், ஓகே. மேற்குறிப்பிட்ட விடயங்களை நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம். குடும்பத்தோடு சேர்ந்து வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். சரியா?
மாலை நேரங்கள்ல வந்து படிப்பு சம்பந்தமான கேம் வச்சு விளையாடணும் சார், சந்தோஷமா. படிக்கிறது வழிகாட்டுறதுக்கு நம்ம அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இந்த நம்ம பார்க்குறோம் வந்து குடும்ப உறுப்பினர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்பான தொடர்பை பேணுவதுடன் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பா பார்க்குறோம். ரைட். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இடம்பெறுகின்ற விழாக்கள். பெரும்பாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த விழாக்கள் இடம்பெறும். அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமய கிரிகை இடம்பெறும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வைபவங்கள் மற்றும் புதுமனை புகுதல் இதெல்லாம் வந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில குடும்பத்தோட சேர்ந்து நம்ம வந்து கொண்டாடுற விழாக்கலாம் அல்லது வந்து இந்த கிரிகைகளாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ரைட். இப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அடுத்த பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். சரியா? ரைட். அப்போ மிக முக்கியமாக அண்மை காலத்தில் வந்து இந்த கருக்குடும்பத்தோட பார்க்கலாம். பிள்ளைகள் வந்து கூட்டு குடும்பத்தோட வாழும் பொழுது நிறைய நன்மைகள் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் காணப்படுகின்றது. ரைட். அப்போ குடும்பத்தில் நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள் ஏன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளாந்த வாழ்க்கையில் வந்து நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கத்தை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு அடிக்கல் நாட்டுதல், அதாவது புதிதாக ஒரு வீடை கட்டுவதாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதனால அடிக்கல் நாட்டும். அதே போல புது மனைக்கு செல்தல், புதிய வீடுக்கு நம்ம செல்லக்கூடிய தன்மை மற்றும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்குதல், அடுத்து முதல் தடவையாக குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல், பால் பருகுதல், திருமண வைபவம், மரண சடங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் வந்து நம்ம நடைபெறக்கூடிய சடங்கு முறையாக இருக்கும். அதே போல் விழாக்கள் இருக்கும். அதே போல் பண்டிகை, சமய சார்ந்த விழாக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். சரியா? அடுத்து நான் பார்ப்பது சம்பிரதாயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது சம்பிரதாயம் என்றால் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாரம்பரியம் வந்து நீண்ட காலமாக பேணப்பட்டு வரும் பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் எனப்படும். இப்ப ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வகையான சம்பிரதாயம் காணப்படும். ஒவ்வொரு இனத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு மதத்தை பொறுத்தளவுல அந்த அவங்களுடைய இனம் மத மொழிக்கு ஏற்ற வகையில பாத்தீங்கன்னு சொன்னா சில சம்பிரதாயங்கள் வேறுபடும். இப்ப பௌத்தர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வணக்க வழிபாடு, பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய விழாக்கள், திருமண வைபவம், மரண சடங்கு எல்லாமே வேறுபடும். அது அவங்க காலங்காலமாக பின்பற்றி வருகின்ற சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் நம்ம சொல்லலாம். அதே போல கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்ல இருந்து திருமண வைபவம்ல இருந்து அதே போல மரண சடங்குல இருந்து ஏனைய சடங்கு மற்றும் கொண்டாடுகின்ற பண்டிகையில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சம்பிரதாய அடிப்படையில கொண்டாடுவார்கள். இஸ்லாமியரை பொறுத்தளவுல அவருடைய திருமண வைபவம், அவங்களுடைய மரண சடங்குகள், அவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள், வணக்க வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் என்ன செய்யும், அது கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், திருமணம், சமயம், சடங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த விடயங்களை என்ன சொல்றாங்க வந்து சம்பிரதாயங்கள் என்று சொல்கின்றார்கள். நீண்ட காலமாக பேணப்பட்ட பழக்க வழக்கங்கள். அப்ப இது வந்து குறுகிய காலத்துல இல்ல, இன்று நேற்று அல்ல, நீண்ட காலமாக பரம்பரையாக பேணப்பட்டு வருகின்ற பழக்க வழக்கங்கள். சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்றாங்க இங்க சம்பிரதாயங்கள் என்ற அடிப்படையில சொல்கின்றார்கள். அப்ப இலங்கையை பொறுத்தவரை பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து பல்லின கலாச்சாரம், ஏன்னா கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு சமூகம். நமது நாட்டை பொறுத்தளவுல எத்தனை மதத்தினர் வாழ்றாங்க? 4. நமக்கு தெரிஞ்சது 4. ஆனா 4ஐ விட அதிகமான மதத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஓகே, இப்ப நமக்கு தெரிஞ்சது வந்து பெரும் சொல்லுங்க பாப்போம், 4 மதத்தினர் சொல்லுங்க. பரங்கியர். ஓகே, நம்ம சொல்றோம் பொதுவா வந்து இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், அதே போல பௌத்தர்கள் என்ற 4 மதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்றார்கள் சொல்றோம். அப்ப அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்லயும் நிறைய பிரிவுகள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் இல்லாம இப்ப இந்த குறிப்பிட்ட 4 மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இன்னும் சில மக்களும் இருக்கிறார்கள், ஏனைய மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். மொழி அடிப்படையில பெரும்பாலும் சிங்களம், தமிழ் 2 மொழிகளை பேசக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். 3வதாக நம்ம ஆங்கில மொழியை பேசக்கூடிய மக்களும் நமது நாட்டில்
வாழ்கின்றார்கள். நமது நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல்லின கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு நாடு. ஒவ்வொரு பிரதேசத்தையும் நீங்க மாவட்ட ரீதியா எடுத்துக்கொள்ளலாம், மாகாண ரீதியா எடுத்துக்கொள்ளலாம், பிரதேச ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பகுதிகளிலும் எல்லா இன மக்களும் வாழ்கின்றார்கள். தனியா ஒரு இன மக்கள் வாழவில்லை. இப்ப உதாரணமாக இந்த பக்கம் பௌத்தர்கள் மட்டுமே தான் இருக்காங்க, வேற எந்த மதத்தினரும் இல்லை அப்படி சொல்ல முடியாது. எப்படியோ ஒருத்தர் 2 பேர் கூட செய்வாங்க. பௌத்தர்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியில கூட ஒரு சில கிறிஸ்தவர்களோ, ஒரு சில இஸ்லாமியர், ஒரு சில இந்துக்களோ வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போல கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தனியா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, ஆனா பௌத்தர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியரும் இருக்காங்க. அதே போல இஸ்லாமியர் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் தனியா இஸ்லாமியர் மட்டுமே இல்லை, ஆனா பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்போ இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்லின கலாச்சாரத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சரியா? அப்ப அவங்களுடைய சம்பிரதாயங்கள், பண்பாடு, பழக்க வழக்கம் என்பன பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசப்படும். அப்ப நம்ம வந்து பெரும்பாலும் பார்க்கலாம். ஏன்னா அப்போ ஒவ்வொரு பண்டிகை நேரத்துல, விழாக்கள் நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த பண்பாடுகளை, அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றுவாங்க. இதுதான் நம்ம சொல்றோம் வந்து சம்பிரதாயம் என்று சொல்கின்றோம். அது பார்ப்போம் வந்து குடும்பத்துல நடைமுறையில் உள்ள சம்பிரதாயங்கள். முதலாவது பார்த்தோம் சம்பிரதாயம் என்றால் என்னன்னு பார்க்கிறோம். அடுத்து குடும்பத்துல நடைமுறையில் உள்ள சம்பிரதாயங்கள் பார்ப்போம். அதாவது தினமும் சமய வழிபாடுகள் ஈடுபடுதல். இப்ப இதை பெரும்பாலும் எல்லா மதத்தினரும் பின்பற்றுகிறாங்க. விளங்குதா? சமய வழிபாடுகள் இடம்பெறுகின்ற நிகழ்வை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் எல்லா மதத்தினரும் என்ன செய்றாங்க, முறையாக பின்பற்றுகின்றார்கள். சரியா? ஒரு சில மதத்தினர் வந்து 2 நேரம் வழிபடுறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா 5 நேரம் வழிபடுகின்றார்கள். அது எப்படியுமே பெரும்பாலும் இறை வணக்க வழிபாடுகளில் பெரும்பாலும் 2, 3 முறையாவது ஒரு நாளைக்கு வழிபடுகின்ற தன்மை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது, வீட்டிலிருந்து வெளியே ஒரு வேலையாக செல்லும் பொழுது மிக முக்கியமாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோர் மூத்தோர்களிடம் என்ன செய்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். சரியா? பெற்றோர்கிட்ட, மூத்தோர்கிட்ட, அம்மா அப்பா என்ன செய்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போறது மாத்திரமல்ல, என்ன செய்றாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அவங்களோட அன்போட அனுமதியோட தான் போறாங்க. அப்ப இந்த விடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமது குடும்பத்துல நடைமுறையில் உள்ள விடயங்களா பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றுடன் இருந்து உணவு உட்கொள்ளுதல். சரியா? அப்ப எல்லோருமே ஓரிடத்தில் இருந்து உணவனை பகிர்ந்து உட்கொள்கின்ற பண்பு காணப்படும். உங்களோட வீடுகளை நீங்க பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புத்தாடை பிறப்பிற்கு முன் உறவினர் வீடுக்கு செல்லுதல். சரியா? புத்தாடைகள், இந்த புது வருடங்கள், புத்தாண்டு பிறக்கின்ற அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா பெருநாள் நேரங்கள்ல, விழாக்கள் நேரங்கள்ல எல்லோருமே ஒன்று கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப இது தவிர பிள்ளைகள் உங்களோட குடும்பத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் சொல்ல முடியுமா? நீங்க நாளாந்த வாழ்க்கையில அல்லது வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு திருமண விழாவா இருக்கலாம், அதே போல ஒரு பண்டிகையா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் சொல்லலுமா? யாருக்கு சொல்லலும்? பாவம். சார், சிங்களவர்கள் வந்து கிணற்றோடு கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. என்னம்மா சொல்லுங்க சார், அந்த கேள்வியை கொஞ்சம் திருப்பி ஒருக்கா சொல்லலுமா? அதாவது நான் கேட்கிறேன், இப்ப நாளாந்த வாழ்க்கை இருக்குதானே, இப்ப குடும்பத்தில் நடைமுறையில் உள்ள சம்பிரதாயங்கள் இப்ப ஒவ்வொரு மதத்தினர் இருக்காங்க தானே. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நமது நாட்டுல வந்து 4 இன மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப அவங்களோட சம்பிரதாயங்கள் இருக்கு தானே, பழக்க வழக்கம் வித்தியாசப்படும். சரியா? இப்ப உதாரணமா சொல்லலாம் வந்து எப்படி சொல்லுவோம், இந்துக்களும் பௌத்தர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் மாதம் தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய புது வருடமா வந்து கொண்டாடுவாங்க. இப்ப அதே ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 1ஆம் தேதி என்ன செய்வாங்க, புது வருடமா கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கா இல்லையா? அப்ப பண்பாடுகளும் சம்பிரதாயங்களும் பாத்தீங்கன்னா மாறுபடுதானே.
எஸ் சார். அதைத்தான் கேட்கிறேன். அப்போ ஒவ்வொரு மதத்தினரும் எப்படி அவங்களுடைய பண்பாடு இருக்கும். அப்ப அந்த அந்த விடயங்களை தான் கேட்கிறேன். நடைமுறையில் உள்ள சம்பிரதாயங்கள் என்னென்ன? சார் சித்திரை புத்தாண்டு அன்னைக்கு ஓகே. பௌத்தர்கள் வந்து கிணற்றோட கொடுக்கல் வாங்க செய்வாங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யறான்னு சொல்லுவாங்க, சொல்றீங்க நீங்கண்ணா? ஆமா சார். ஓகே ரைட். அது வேற இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மருத்து நீர் கட்டாயம் தேய்ப்பாங்க. மருத்து நீர் தேய்த்து என்ன செய்வாங்க, நீராடுவாங்க, சார் புத்தாடை அணிவார்கள். அடுத்தது குறிப்பிட்ட நேரத்துல பால் பொங்குவாங்க. அதெல்லாம் சம்பிரதாயம் தானேம்மா? உங்களுக்கு அதுதான் கேட்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் ஒரு பண்டிகையை நீங்க சொல்லலாம், அல்லது வந்து ஒரு திருமண வைபவத்தை சொல்லலாம், ஒரு மரணம் சார்ந்த விடயத்தை சொல்லலாம். சார் கிறிஸ்தவர்கள் வந்து டிசம்பர் மாசத்துல இயேசு பிறப்பை கொண்டாடுவாங்க. டிசம்பர் மாதம் அந்த இயேசு பிறப்பை எப்படி கொண்டாடுவாங்க அவங்க? புத்தாடை அணிஞ்சு இரவு 12 மணிக்கு கோயிலுக்கு போய் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க வணங்கி சொல்லுங்கம்மா. அடுத்த நாள் காலமா மற்றவர்களுக்கு சிற்றுண்டியில வழங்குவாங்க. சொல்றாங்க. டிசம்பர் மாதத்துல வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அந்த இயேசு பிறப்ப வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்ப நைட் இரவு நேரம் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்க வந்து வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு ப்ரே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அயல்வர்களுக்கு உறவினருக்கு வந்து சிற்றுண்டிகள்லாம் வழங்கி அதை அந்த அந்த விடயத்தை வந்து சிறப்பான முறையில கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதான் கேட்கிறோம். ஒவ்வொருத்தரிடம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பண்பாடுகள் சம்பிரதாயங்கள் வித்தியாசப்படும், அப்படித்தானே? இப்ப நீங்க பிள்ளைகள் இஸ்லாமியரா இருந்தா அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை வந்து வித்தியாசப்படும், புரியுதா? இதே இந்துக்களா இருந்தா அவங்களுடைய பண்டிகை கொண்டாடுற முறை வந்து வித்தியாசப்படும். இதே போல சொல்லுங்கம்மா. சார் இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு பெருநாள் அன்னைக்கெல்லாம் மருதாணி போடுவாங்க கைக்கு. வசீகரணி சொல்றாங்க, நோன்பு பெருநாள் அன்னைக்கு மருதாணி போடுவாங்கன்னு சொல்றாங்க. ரைட், பாப்போம். சராப் என்ன மாதிரி சராப் அமான் இருக்காரு? எஸ் சார், பெண்கள் தான் மருதாணி போடுவாங்க. என்ன சார்? நோன்பு காலத்துல ஏழைகளுக்கெல்லாம் சாமனம் உணவு ரீதியா பணம் ரீதியா உதவுவோம் சார். மக்களுக்கு வந்து சாப்பாடு உணவு எல்லாம் வழங்கி கொடுப்போம் சார். பணம் எல்லாம் கொடுப்போம் சார். நிறைய பேர் அப்படி வந்து தந்திக்கிறாங்க சார். நோம்பு முடிஞ்ச உடனே நாங்க வந்து பெருநாள் கொண்டாடுறதுக்காக சார் நாங்க வந்து காலையிலேயே எழும்பிடுவோம். 5 மணி மாதிரி எழும்பி குளிச்சு போட்டு நாங்க புதிய ஆடைகள்லாம் போட்டுட்டு பள்ளிக்கு போவோம் சார். பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து பத்தாக்களி பலகாரம் கொடுக்குற அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கும் சார். ஓகே ஷஃபா சொல்றாங்க. அப்ப அவங்க நோம்பு பெருநாளை கொண்டாடிய விதம் பத்தி சொல்றாங்க. அதற்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல கட்டாயம் செய்வாங்க, அவங்க நோம்பை நோட்பார்கள். இது வந்து நம்ம நோம்பு பெருநாளை காலையில 7 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு தான் 7:30க்கு இது நம்ம குளிச்சு ரெடி ஆயிட்டு 7:30 போல பள்ளிக்கு போறோம் சார். போயிட்டு தொழுது முடிஞ்சிட்டு கொத்துபாவெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆட்களுக்கு பலகாரங்கள் கொடுக்குற அது அப்படி ஏதாவது செய்யற. ஓகே சார். கொண்டாடிய 8 மணிக்கு எங்களோட பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து நாங்க வந்து பல்லாம் முடிச்சிட்டு சார் இப்ப வந்து எங்களோட தாத்தெல்லாம் மவுத்தாகி பேருந்தேன் சார். அவங்க எல்லாம் பார்க்க போறேன் சார் மையவாடிக்கு. அப்புறம் அங்க வந்து வந்துட்டு நாங்க வந்து பால் சாப்பாடுலாம் முன்னிட்டு வந்து நாங்க வந்து இப்ப வந்து பலகாரம்ல கொடுத்து மகிழ்ச்சியோட நாங்க வந்து பயணம் போறோம் சார். அப்சர் வந்து பயணம் எல்லாம் சொல்லுங்கம்மா. ஓகே, அப்ப நீங்க பாக்கலாம் நோம்பு பெருநாளை வந்து அவங்க எவ்வாறு முறையில கொண்டாடுறாங்க. அது வந்து அவங்களுடைய சம்பிரதாயம். ஏன்னா பாரம்பரிய முறையில வந்து அவங்க வந்து அதை அனுசரித்த விடயத்தை வந்து அவங்க முறைப்படி அவங்க
அனுஷ்டித்து கொண்டு இருக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முதல்ல அவங்க நோன்பு நோட்பார்கள். நோன்பு நோட்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாள் கொண்டாடுவாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது எல்லா வேலைகளும் வாங்கின செய்யப்படும். இப்போ இது வந்து அவருடைய பண்டிகை மற்றும் அவங்களுடைய சம்பிரதாய பற்றி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்தினரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கொண்டாடுற பண்டிகை திருமண சடங்காக இருக்கலாம், இதெல்லாம் வேறுபடும். இப்போ அந்த விடயத்தை நான் வந்து கேட்டு இருந்தேன். சரியா? சரியான சொல்றீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். சரியா? அப்ப நீங்க குடும்பத்தில் உள்ள நடைமுறையில சம்பிரதாயம் இதெல்லாம் இருக்கும். நாளாந்த வாழ்க்கையில வந்து தினமும் வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறது. அப்ப அது ஒவ்வொரு மாதத்தினரும் பாத்தீங்கன்னா வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுவாங்க. கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான நேரத்துல நீங்க வந்து பேசலாம். சரியா? ரைட். அடுத்து வெளியில் செல்லும் பொழுது பெற்றோர்கிட்ட மூத்தோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அதே போல பார்க்கலாம் வந்து குடும்ப உறுப்பினரோட ஒன்றாக இணைந்து உணவுகளை உண்றது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய சம்பிரதாயமா பார்க்கும். சரியா? இப்ப பார்ப்போம் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அயலோட நட்புறவை பேணும் சந்தர்ப்பம். இப்ப நான் ஏற்கனவே கூறியது போன்று பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன் ஒரு சமூக பிராணி. அவனால தனித்து வாழ முடியாது. ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற விட குடும்ப அங்கத்தவர் என்ற ரீதியில தான் பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன் என்ன செய்யறான், குடும்பத்தின் மூலமாக சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றார். அப்ப பாடசாலையில அவன் நிறைய கற்றுக்கொள்கின்றார். சமூகத்துக்கு வாழக்கூடிய, சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய, சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய பல விடயங்களை செய்யறான். பாடசாலை சூழல் வந்து கற்றுக்கொள்கின்றான். தன்னுடைய திறமைகளை அடையாளப்படுத்திக் கொள்கின்றான். அங்கு என்ன செய்யணும், அப்படியே சமூகத்துக்குள் செல்கின்றான். அப்ப என்ன செய்யணும் கட்டாயம் வந்து இந்த அயலவரோடு தனது வீடா இருக்கலாம், தனது சமூக சூழலா இருக்கலாம், தனது பாடசாலையா இருக்கலாம், தன் வேலை செய்யக்கூடிய வேலை உலகமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து அயலவர்களுடன் நட்புறவை பேணும் சந்தர்ப்பங்களை பத்தி கேட்கிறோம். சரியா? மற்றவங்க கூட வந்து எப்படி சேர்ந்து இருக்கின்றார்கள். சரியா? எந்தெந்த விடயங்கள் நம்ம சேர்கின்றோம் என்று பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சிரமதான வேலையின் போது, இப்போ ஒரு பாடசாலையா இருக்கலாம், அடுத்து ஒரு கிராமத்துல ஒரு பொது வேலையின் பாடு இருக்கலாம், ஒரு விளையாட்டு போட்டியின் முன் சிரமதானமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிரமதானம். ஏன்னா தன்னுடைய உழைப்பை தானமா வழங்கக்கூடிய அந்த சிரமதான நிகழ்வுல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறான், அயலவரோடு இணைந்து செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மத வைபவங்கள் போது. சரியா? இப்ப உதாரணமாக ஆலயங்களில் நடைபெறக்கூடிய விழாக்கள். சரியா? அப்ப அந்த விழாக்கள் மதம் சார்ந்த விடயங்கள் போது பார்த்தீங்கன்னா எல்லோரோடும் இணைந்து என்ன செய்யறான் வந்து தன்னுடைய சேவையினை ஆற்றுகின்றான், எல்லோரோடும் இணைந்து செயற்படுகின்றான். அடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூரை வேயும் போது சொல்லலாம். அதாவது வீடுகள் வந்து கூரையெல்லாம் வேயும் போது இதோட சேர்ந்து செயற்படுறான். அப்ப வீடு கட்டுறதுக்கு அத்திவாரம் வெட்டுகின்ற பொழுது ஏன்னா அதுல வந்து மற்றோட உதவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மரண நிகழ்வு ஒன்றின் போது, மிக முக்கியமா மரண நிகழ்வு ஒன்றின் போதும் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் செய்வாங்க, அயலவர்கள் எம்மோடு வந்து இணைந்து கொள்வார்கள். இப்ப நம்மளும் நம்மளோட பக்கத்து வீட்டுல நமது ஊர்ல ஒரு மரண வீடு நிகழ்வும் போது என்ன செய்வோம், நம்மளும் அங்கு சென்று அவருக்கு வந்து வேண்டிய உதவிகளை செய்வதோடு அவருடைய துக்கத்தில் நம்ம என்ன செய்வோம், பங்கு கொள்வோம். அப்ப இவ்வாறு சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து நம்ம என்ன செய்வோம், அயலவரோட இணைந்து கொள்கின்றோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்களும் சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் தானே, நம்ம வந்து அயலவரோடு இணைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை? இப்ப நான் குறிப்பிட்ட விடயங்கள் அல்லாம மேலதிகமா சில விடயங்கள் இருக்கலாம். அந்த விடயங்களை சொல்லுங்க பாப்போம். பண்டிகைகள், பண்டிகை. சரியா? பண்டிகையின் போது என்ன செய்வோம், கட்டாயம் அயலவரோடு இணைந்து கொண்டாடுவோம். ஒன்று நமக்கு நமது இனம் ஏன்னா நம்ம கூட பண்டிகை கொண்டாட நபராக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா பண்டிகை கொண்டாடி என்ன செய்வோம், அவங்களுக்கு வந்து சிற்றுண்டிகளை வழங்கி அவங்க நம்ம இணைத்துக் கொள்வோம். ரைட். வேற பிள்ளைகள் திருமணம். என்ன சாமி? திருமணம் சார். திருமண வைபவங்களின் போது, அது குட். ஒரு திருமண வைபவங்களின் போது என்ன சொல்லும் போது எல்லோரும் இணைந்து அதில் நம்ம இணைத்துக் கொள்வோம். சப்பா சொல்றாங்க. நன்றிம்மா. வேற பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகள். பணம் இல்லாத போது கொடுத்து உதவுதல்.
ஓகே உதவி செய்யறது என்ன? அப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு ஆபத்தான சந்தர்ப்பங்கள்ல நம்ம உதவுறது. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா சொன்னா இயற்கை இடர்களில் போது நம்ம என்ன செய்வோம்? கட்டாயம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம். ஏன்னா அவங்க கூட நம்ம வந்து இணைந்து செய்யறோம். ரைட், வேற பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகள். சார் பிறந்த நாள் ஃபங்க்ஷன். பிறந்த நாள் விழாக்கள் போது திருமணம், பிறந்த நாள், ரைட். ஓகே, அந்த நேரங்கள் நம்ம செய்யறோம். அவரை வந்து நம்ம இணைத்துக் கொள்கின்றோம். ரைட், வேற பிள்ளைகள் இப்ப ஊர்ல அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை மட்டங்கள்ல நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டி, இப்ப சித்திரை புத்தாண்டு நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு ஊர்ல என்ன செய்யும்? புது வருட போட்டி நிகழ்வுகள் நடைபெறும். அப்ப நம்ம இணைஞ்சு கொள்வோமா இல்லையா? இணைவோமா இல்லையா? சார் எங்களோட வீட்டுக்கு இப்ப சரக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இது விளையாட்டு ம். போட்டி எல்லாம் வச்சு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார். அப்ப நீங்க இணைஞ்சு கொண்டீங்களா சார்? எஸ் ஓகே, ரைட். அப்ப கட்டாயம் வாங்க இணைஞ்சு கொள்வோம். ரைட், அது இல்லாம வேற பிள்ளைகள் ஒரு இயற்கை இடர் ஏற்படும் போது நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு உதவிகளை புரிவோம். எல்லாம் வேற பிள்ளைகள் அவ்வளவுதானா? கிராமங்களில் நடைபெறக்கூடிய ஒரு பொது நிகழ்வு, ஒரு பொது அமைப்புகள் அப்படித்தானே? சங்கங்கள் இருக்குதானே? இப்ப உதாரணமாக வந்து மரணாதார சங்கம் இருக்கும், விளையாட்டு கழகத்துக்குரிய சங்கங்கள் இருக்கும், நட்புறவு மன்றங்கள் இருக்கும், நட்பணி மன்றங்கள் இருக்கும். அப்ப அந்த மன்றங்களூடாக இணைந்து பணியாற்றும் பொழுது என்ன செய்வோம்? அவரோடு நாம் இணைந்து கொள்வோம், பங்கு பற்றி கொள்வோம், அவர்களை நாம் இணைத்துக் கொள்வோம். சரி பிள்ளைகள், இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மேலதிகமா வந்து சில ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ன சொல்றேன்? அதாவது அயலவரோடு நமக்கு அண்மையில் வசிக்கக்கூடிய அந்த அயலவரோடு வந்து நாம் இணைந்து செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பம் பார்த்தோம். சரி பிள்ளைகள் சொல்லுங்கம்மா. பிரம்மதானம் செய்யும்போது சிரமதானம் செய்யும். ரைட், ஓகே. அப்ப இந்த விடயங்கள் தான் நம்ம வந்து அயலரோட இணைந்து செயலாற்ற விடயங்களா பார்த்தோம். ரைட், அப்ப இந்த விடயம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சா? இப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகே, நம்ம அதை பார்த்து நம்ம அடுத்த பகுதிக்குள் போகலாம். ரைட், இப்ப நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம குடும்பம் தொடர்பா பார்த்தோம். குடும்பத்துல வந்து கரு குடும்பம் பார்த்தா, கரு குடும்பம்னு சொன்னா தாய் தந்தையரோட பிள்ளை மட்டும் வசிக்கக்கூடிய அந்த குடும்பம் நம்ம கரு குடும்பம்னு பார்க்கணும். அதே போல தாய் தந்தையரோட தாய் தந்தையருடைய தந்தை அல்லது தாய், அவனுடைய சகோதரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வசிக்கக்கூடிய குடும்பம், அதாவது நம்ம விரி குடும்பம் என்று பார்த்தோம். அப்ப அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய உறவு முறை மிக மிக முக்கியமானது. அது தொடர்பாக தான் நம்ம என்ன பார்க்க போறோம். உதாரணம் முதல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா தந்தை வழி உறவினர்கள். சரியா? உங்கள் தந்தை, உங்களோட தந்தை, உங்களோட அப்பா அது அப்பா, அவர் சார்ந்த உறவுகளை தான் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்த போறோம். ரைட், தந்தையுடைய தந்தை யாரு உங்களுக்கு? வாப்பா அப்பா பிள்ளைகள் தாத்தா தாத்தா. உங்களோட அப்பாட அப்பா யாரு உங்களுக்கு? அதான் கேள்வி. தாத்தா தாத்தா உங்களோட அப்பாட அப்பா வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு? கட்டாயம் தாத்தா அல்லது பாட்டா வருவாரு. அதே போல உங்களோட அப்பாட அம்மா அம்மான்னு சொல்லுவோம், பாட்டி என்று சொல்லலாம். ரைட், உங்களோட தந்தையுடைய அண்ணன் மாமாவா? பெரியப்பா. சரியா? தந்தையோட தம்பி சார் பாட்டி. சார் பாட்டிக்கு அம்மம்மான்னு சொல்லலாமா? பாட்டி அம்மான்னு சொல்லலாம். அம்மம்மா அப்பம்மா. ஏன்னா பிள்ளைகள் அப்பாட அம்மாவா இருந்தா அப்பம்மான்னு தான் சொல்லுவோம். அம்மாட அம்மாவா இருந்தா அம்மம்மான்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ரைட், அப்ப அப்பாட அண்ணன் யாரு உங்களுக்கு? பெரியப்பா அப்பாட அண்ணனா இருந்தா அவர் உங்களுக்கு பெரியப்பாவா இருப்பாரு. அப்பாட தம்பியா இருந்தா
சித்தப்பா. சித்தப்பா. சித்தப்பா அல்லது சிற்றப்பான்னு சொல்லுவோம். ரைட். அப்ப அப்பாட அண்ணனின் மனைவி. பெரியம்மா. பெரியம்மா. அப்பாட அண்ணன் வந்து உங்களுக்கு பெரியப்பாவா இருந்தா அவரின் மனைவியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரியம்மாவா இருப்பார்கள். ரைட். அடுத்து பார்ப்போம் அப்பாட தம்பியின் மனைவி. சின்னம்மா அல்லது நம்ம சித்தி என்று அழைப்போம். ரைட் ரைட். அடுத்து பார்ப்போம் அப்பாட அண்ணன். அண்ணன் தம்பியின் மகன். அண்ணன் அல்லது தம்பிட மகன் யார் உங்களுக்கு? உங்களுக்கு சகோதர முறை வேணும். ஏன்னா அப்பாட அண்ணனா இருக்கலாம் இல்ல தம்பியா இருக்கலாம். அப்ப அவர்களுடைய அண்ணனா இருந்தா பெரியப்பா, தம்பியா இருந்தா சித்தப்பா. அப்ப அவர்களுடைய குழந்தைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க? உறவு சகோதரரா இருப்பாங்க. அதே போல அண்ணனுடைய அண்ணன் தம்பியுடைய மகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரி. ஓகே, அது டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல. ரைட். இப்ப பாப்போம் அப்பாட அக்கா அல்லது தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? மாமி. அப்பாட அக்கா அல்லது தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாமி என்ற முறை வரும். அதே போல அப்பாட தங்கையின் கணவர் மச்சான். மாமா. அப்பாட அக்கா யாரு? மாமி. மாமியோட கணவர் யாரு உங்களுக்கு? மாமா. ரைட் ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறோம் அக்கா. ஏன்னா அப்பாட அக்கா அக்கா வந்து மாமி. பிள்ளைகள் கவனிங்க. அப்பாட அக்கா அல்லது தங்கையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமி முறை வரும். அவருடைய மகன் எப்படி இருப்பாரு? பிள்ளைகள் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. மியூட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் பேசணும். சரியா? ரைட். இப்ப அப்பாட அக்கா வந்து அக்கால தங்கச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமி முறை. மாமியோட மகன் யாரு? ரைட். அப்ப அப்பாட அக்கால தங்கையின் மகள் யாரு? மச்சான். மச்சாள் அல்லது மதினி என்ற அடிப்படையில பார்க்கலாம். சரியா? அப்பாட அக்கா தங்கை யாரு உங்களுக்கு? மாமி. அவங்களுடைய பிள்ளைகள் யாரு? மகள் யாரு உங்களுக்கு? மதினி அல்லது மச்சாள் என்ற அடிப்படையில அண்ணினும் சொல்லலாம் தானே சார்? அண்ணினும் சொல்லலாம். சில பிரதேசங்கள்ல பிரதேச வழக்கு ஏன்னா ஏரியாவில் அப்படி குறிப்பிடலாம். அண்ணினா பெரும்பாலும் அண்ணன் வைப்பையும் அண்ணின்னு சொல்லலாம். இவங்களையும் நம்ம அண்ணின்னு அழைப்பார்கள். ரைட். ஓகே. அடுத்து பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாய் வழி உறவினர். இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா தந்தை வழி உறவினர். அப்பாவுடைய சகோதரர்கள் சகோதரி அவங்களுடைய அப்பா அம்மா போன்றவர்களோட பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாட. சரியா? அம்மாவினுடைய தந்தை உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டன் தாத்தா. ஒண்ணு தாத்தா, அப்படி இல்லைன்னு சொன்னா பாட்டன்னு சொல்லலாம். அதாவது அப்பாட அம்மா பாட்டி. அம்மம்மா. பாட்டின்னு சொல்லலாம். அப்பாட அம்மாவை வந்து நம்ம அம்மம்மான்னு சொல்லலாம். அம்மாட அம்மா தானே, அப்ப அம்மம்மான்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். அம்மாட அண்ணன் மாமா. அம்மாட அண்ணன் அல்லது தம்பி இருவரை நம்ம என்ன சொல்லலாம்? மாமா என்று அழைக்கலாம். அம்மாட அண்ணனின் மனைவி மாமி. மாமாட மனைவி தானே, அப்ப மாமி. அப்பாட தம்பியின் மனைவி மாமி தான். சரியா? ரெண்டு பேரும் சித்தி வராது. சித்தி எங்க வரும்? அப்பாட அண்ணன்ட அல்லது தம்பிட மனைவி தான் சித்தி வரும். சரியா? நீங்க அப்படித்தானே சார் கேட்டீங்க? அம்மாட நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் தாய் வழி உறவினர். அம்மாவை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அம்மாட அண்ணனின் மனைவி அல்லது அம்மாவின் தம்பியின் மனைவி. பெரும்பாலும் அம்மாட அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமா முறைத்தான் வேணும். அப்ப அவளுடைய மனைவியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாமி முறை வேண்டும். ரைட். இப்ப பாப்போம் அம்மாட அண்ணன் அல்லது தம்பியின் மகன் என்ன வேணும் உங்களுக்கு?
மச்சான் வேணும். ரைட், சரி ரைட். இப்ப பாப்பா அம்மாட அண்ணன் அல்லது தம்பியின் மகள் மச்சான் மச்சான் அல்லது மைனி மச்சின்னு சொல்லலாம். ரைட். அடுத்து அம்மாட அக்கா உங்களுக்கு என்ன வேணும் பிள்ளைகள்? பெரியம்மா பெரியம்மா. ரைட். பார்த்தோம் அப்பாட அக்கா வந்து உங்களுக்கு மாமி, அம்மாட அக்கா வந்து உங்களுக்கு பெரியம்மா என்ற முறை வரும். அப்பாட தங்கை உங்களுக்கு மாமி வேணும். அம்மாட தங்கை உங்களுக்கு என்ன வேணும்? சின்னம்மா அம்மாட தங்கை என்ன வேணும்? சித்தி அல்லது சின்னம்மா முறை வேணும். சரியா? அம்மாட அக்காவின் கணவர் பெரியப்பா ஓகே. அம்மாட தங்கையின் கணவர் பெரியம்மாவா? சித்தப்பா. ரைட். அப்பாவின் அம்மாட அக்காவின் அல்லது தங்கையின் மகள் சகோதரி. வேணா பிள்ளைகள், அதாவது அம்மாட அக்கா உங்களுக்கு பெரியம்மா, பெரியம்மாட மகன் யார் உங்களுக்கு? சகோதரன். அம்மாட தங்கை யார் உங்களுக்கு? சித்தி. சித்தியோட மகன் யார் உங்களுக்கு? சகோதரன் அல்லது சகோதரி. சரியா? அப்ப இந்த விடயங்களை பார்க்கும்போது பிள்ளைகள் உங்களுக்கு வந்து உங்களோட உறவு முறை என்ன செய்யும், உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதா இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல தாய் அல்லது தந்தை. அப்ப அவங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் மைக்க நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்துல மாத்திரம் என்ன செய்யலாம், நீங்க வந்து நீங்க ஒன் பண்ணி பேசலாம். சரியா? நீங்க பேசும்பொழுது பேசிட்டு பிறகு நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஒன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களோட வீட்டு சார்ந்த விடயங்களும் இங்க கேட்கக்கூடியதா இருக்கின்றது. அடுத்து இந்த கிளாஸ் என்ன செய்யுது, ரெக்கார்டிங் போய்கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரைட். நம்ம பார்க்குறோம் வந்து தாய் அல்லது தந்தை, அம்மா அல்லது அப்பா, அவங்களோட உறவு முறை சார்ந்த உறுப்பினர்கள் தொடர்பாக இங்கே வந்து நம்ம பார்த்து கொண்டு வாரோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அப்பாவை பிரதேச வழக்கிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஒளி வேறுபாடுகளும் காணப்படுகின்றது. அதுல வந்து அப்பாவை வந்து வாப்பா என்று அழைக்கின்ற தன்மை காணப்படுது. அதே போல தாத்தாவை அப்பப்பா அப்பச்சி என்று அழைக்கின்ற தன்மையும் இருக்கு. சிறிய தாய சித்தி சாட்சி சின்னம்மா, ஏன்னா சாட்சின்னு அழைக்கலாம், சித்தியை எப்படி சொல்லலாம், சாட்சினும் அழைக்கக்கூடிய நிருபம் இருக்கு. அதே போல சிறிய தந்தைய சிற்றப்பா சாச்சா அல்லது சின்னப்பா அழைக்கலாம். பெரிய தந்தைய நம்ம வந்து பெரியப்பா என்ற அடிப்படையில் வந்து அழைக்க முடியும். அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகள் வந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் என்ற வகையில வந்து நாம் வந்து தாய் அல்லது தந்தையுடைய அந்த உறவு முறை சார்ந்த விடயங்களை வந்துங்க பார்த்து கொண்டு வாரோம். அப்ப சொல்லுங்கம்மா. மாமிய வந்து அத்தைன்னு சொல்லுவாங்க தானே சார்? மாமியை நம்ம அத்தைன்னு சொல்லலாம். சரியா? மாமியை நம்ம அத்தைன்னு சொல்லலாம், மாமி என்று சொல்லலாம். பெரும்பாலும் அப்பா இருக்காரு தானேம்மா, அப்பாட அக்கா தங்கச்சி தான் பெரும்பாலும் அத்தை என்ற ரீதியில அழைப்பாங்க. அதே போல மாமாட மனைவிய பெரும்பாலும் இப்ப அம்மாட தம்பி இருக்காங்க தானே, தம்பி அல்லது அண்ணனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமா முறை வேணும். அவர்களுடைய மனைவியை பாத்தீங்கன்னா மாமின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஆனா அப்பாட அக்கா அல்லது தங்கை நம்ம என்ன செய்யலாம், அத்தை மாமி என்று அழைக்கலாம், நம்ம அத்தை என்றும் அழைக்கலாம். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே. அப்ப நம்ம இதுல பார்த்த விட சாட்சின்னு கூப்பிடுறாரா? சாட்சின்னு கூப்பிடலாம், சித்திய சாட்சின்னு கூப்பிடலாம். அதே போல சிறிய தந்தை சித்தப்பா வந்து சாட்சானும் கூப்பிடலாம். சரியா? சில பேர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதேச வழக்குகளும் தாக்கம் செலுத்தும். ஆனா வந்து உறவு முறையில பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான மாற்றமுமே வராது.
சரியா? அப்ப உங்களுக்கும் பாத்தீங்க சொன்னா விதி குழுமமா இருக்கும் பொழுது மேற்குறிப்பிட்ட உறவு முறை அடிப்படையில நீங்க என்ன செய்வீங்க, குறிப்பிட்ட நபரை வந்து நீங்க அழைத்திருப்பீர்கள். சரியா? இப்ப இந்த முறை வந்து பெரும்பாலும் மாறாது. இப்ப உதாரணமா சொன்ன மாதிரி அத்தை மாமி, இப்ப இந்த முறை சில நேரங்களில் வந்து மாற்றத்துக்கு வரலாம். ஒவ்வொரு பிரதேச அடிப்படையில அவர்கள் பழக்க வழக்கம் பண்பாடு சம்பிரதாய அடிப்படையிலான மாற்றம் வரலாம். ஆனா அத்தையும் மாமியும் கிட்டத்தட்ட ஒரே பொருள்ல தான் வரக்கூடிய தன்மையில நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல மச்சான் மச்சாள் மதினி இந்த உறவுகளும் கிட்டத்தட்ட மச்சி மச்சி என்றும் அழைப்பார்கள். அப்ப இதெல்லாம் வந்து ஒரே பொருள் பிரகடனமே நம்ம வந்து நம்ம பார்க்கின்றோம். சரி பிள்ளைகள், அப்ப இன்றைய தினம் வந்து நம்ம பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? நமக்கு இன்னைக்கு என்னென்ன விடயங்கள் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பிள்ளைகள். இன்று நாம் கலந்துரையாடிய விடயங்கள் என்னென்ன சொல்ல முடியுமா? கூட்ட குடும்பமா இருக்கிறதால கொடுக்கிற நன்மைகள், சம்பிரதாயங்கள், குடும்பத்துல நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள், குடும்பத்தில் ஒரு நடைமுறையில் இருக்கிற பிரதான சம்பிரதாயங்கள், அயலவர்களுடன் நட்புறவை பேணும் சந்தர்ப்பங்கள் போன்றன பார்த்தோம். வேற எங்கட சாட்சி சாட்சியமரங்களோட உறவினர்கள் எந்தெந்த முறையில எப்படி எல்லாம் கூப்பிடுறேன்னு பார்த்தோம் சார். ஓகே சார், அப்ப வந்து முழு பாடத்தையும் சாராம்சமா சொல்லிவிட்டா ரைட். நம்ம பார்த்த விடயங்கள் முதல்ல பார்க்கலாம் வந்து இந்த குடும்பத்தின் ஊடாக நம்ம பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் பார்த்தோம். அதே போல குடும்பத்துக்கு நாம் ஆற்றக்கூடிய சில கடமைகளை வந்து நம்ம பார்த்திருந்தோம். சரியா? அடுத்து குடும்ப அங்கத்தோர் என்ற வகையில வந்து நமது கடமை சில இருந்துச்சு, அந்த கடமை தொடர்பாக நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். அடுத்து ஒரு நல்ல பிரஜை, சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல பிரஜை என்ற அடிப்படையில ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் அதில் பார்க்கிறதும் முக்கியமா வந்து சுய ஒழுக்க கட்டுப்பாடுடன் நேர்மை, பொறுமை, பிறர் கருத்தை மதித்தல், நட்புறவு, பொது நலன் விரும்பு, எளிமையான வாழ்தல், தலைமை தாங்குதல் என கலந்துரையாடி தீர்மானம் மேற்கொள்ளல் போன்ற விடயங்களை வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம வந்து கலந்துரையாடி நம்ம இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் மற்றும் அயலவர்கிட்ட வந்து சிறப்பான உறவுகளை பேன்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதோட சொல்லலாம் வந்து பார்த்தீங்க சொன்னா வந்து இந்த குடும்பத்தில் நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கம், ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா சில பழக்க வழக்கம் பண்பாடு நடைமுறைகள் எல்லாம் மாற்றத்துக்கு காணப்படும். ஆனா வந்து பொதுவானதா இருக்கும். ஒரு சில மாறுபாடுகளோடு சேர்ந்து என்ன செய்யும் பயணிக்கக்கூடியதாக நம்ம இருக்கும். அப்ப அந்த விடயங்கள் தொடர்பாக நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த சம்பிரதாயம் என்னன்னு பார்த்தோம். அதை நம்ம சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நீண்ட காலமாக பேணப்பட்டு வருகின்ற பழக்க வழக்கம் அல்லது சம்பிரதாயங்கள் தொடர்பாக நம்ம கலந்துரையாடி இருந்தோம். அடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்கலாம் வந்து நடைமுறையில் உள்ள சம்பிரதாயங்கள். அப்ப பண்டிகையா இருக்கலாம், மத வழிபாட்டு தலங்களா இருக்கலாம், நாளாந்த செயற்பாடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தந்த குடும்பங்களுக்குரிய சில சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே காணப்படுகின்றது. ஏன்னா குடும்ப அங்கத்தோர் என்ற வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த விடயங்களை வந்து முறையாக கடைபிடிக்க வேண்டியது என்பது கடமையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அயலவருடன் நட்புறவுடன் பேணும் பொழுது எடுப்பு சந்தர்ப்பம். ஏன்னா பக்கத்து வீட்டில் உள்ள மக்கள் கிராமத்துல வாழக்கூடிய எல்லாரோடும் இணைந்து செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொடர்பாக அதை முக்கியம் பார்த்துருந்தோம். அப்ப நான் பார்த்த சமுதாய ஆய்வகங்கள், மத வழிபாட்டு தலங்கள், திருமணம் மற்றும் மரண சடங்கு போன்ற நிகழ்வுகளை நம்ம வந்துங்க சொல்லலாம். இறுதியா பார்த்தோம் வந்து இந்த உறவுகள். சரியா? அப்ப இந்த உறவுகள் வந்து மிக மிக முக்கியமானது. சரியா? உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகளை மதிக்க வேண்டியது என்பது கடமையான வந்து பார்க்கின்றோம். அடுத்து குடும்பத்துல உள்ள மூத்த உறுப்பினர்கள் மீது வந்து ஒரு மரியாதையை செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்த விடயங்கள் அனைத்துமே உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். அப்ப இன்றைய தினத்துல வந்து இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள். சரியா பிள்ளைகள்? ஓகே, தேங்க் யூ சார். பாய். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே சார், தேங்க் யூ சார். பாய் சார். பாய் சார். குட் நைட் சார். தேங்க் யூ சார். குட் நைட். பாய். ஓகே சார், பாய் சார். குட் நைட் சார். அடுத்த கிளாஸ் மீட் பண்ணுவோம் சார். ஓகேம்மா, தேங்க் யூ பாய்.